பொன்னழகி, ரயில 30 நிமிஷம் தாமதமா வருதா? காருக்குள்ள உட்கார்ந்து இருப்போமா இல்ல ஸ்டேஷனுக்குள்ள போய் சிமெண்ட் பெஞ்சில உட்காருவோமா? காரை எடுங்க, கிளப்புக்கு போய் காப்பி குடிச்சிட்டு வந்துருவோம். சரி. அதான் நிறுத்துங்க மாமா. என்னத்த கிளம்பிட்டீங்க? உமா வல்லியா? இப்பதான் தகவல் வந்தது. உமா ரயில்ல வரலையா, பஸ்ல வரலாம். பஸ் ஸ்டாண்டு தான் போயிட்டு இருக்கோம். அப்படியா? சரி நானே ஏறிக்கிறேன். ஐயோ உட்காராத. இப்பதான் சீட்டு பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீ உட்கார்ந்தா உடம்பு பூரா பெயிண்ட் ஒட்டிக்கும். இதோ 8 தடவை 3/4 மைல் பஸ் ஸ்டாண்ட். ஒரே ஓட்டமா ஓடிட்டு வந்திருப்பா. எடுங்க வண்டிய, எடுங்கறேன். அருண், மெட்ராஸ்ல நம்ம ஃப்ரீயா சந்திச்சிட்டு இருந்தோம். நம்ம ஊர்ல அது முடியாது. நீ ஏன் கவலைப்படுற உமா? எங்க அப்பாவோட மூட பார்த்துட்டு ஒரு நாளைக்கு விஷயத்தை நானே ஓபன் பண்றேன். அப்புறம் முறைப்படி பொண்ணு கேட்க உங்க வீட்டுக்கு அவரை நானே அனுப்பி வைக்கிறேன். ஓகே? Hey, Arun. Daddy. How are you? What's your journey? Let's go. ஹாய் மம்மி. மடி உமா, ஏ ராசாத்தி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கியா? உமா, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஓட்டருக்கு கூப்பிட்டு பொட்டி படிக்கலாம் எடுத்தா சொல்லுங்க. ஓட்டுறே. வா ஓட்டுறே. வாமா. ஓட்டுறே. ஓட்டுறே. நான் தான் போட்டுறேன். வாங்க வாங்க, ஓட ஸ்டாப்பிங் தான். நிறுத்துங்க நிறுத்துங்க டிரைவர், நிறுத்துங்க. ஐயோ நிறுத்தாத போயிடாதீங்க, உமாவை இருக்குதுங்க. வா நிறுத்தாரு. ஐயா, ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டியே. யார் சார் நீங்க? யாரா? அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். சிதம்பரம் அத்தான் கூப்பிடு. அடப்படு. சிதம்பரம் அத்தானே முடி. ஏய், செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துங்கடா. வேடிக்கை பாக்குறீங்க? டிரைவரே, வண்டியை தொடச்சு சுத்தமா வை. பாப்பா குளிச்சதும் பண்ணை கூட்டிட்டு போனோம். வா, என்ன மறந்து போச்சா? உன் வீடு தான். வா சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சாரா, சிதம்பரம் அத்தான் செல்லமா கூப்பிடு. 3 வருஷத்துல ஆளையே மறந்துட்ட. வா, நான் உன்னை எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்? என்னத்த பஸ் ஸ்டாண்ட் வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உமாவை கூட்டு வந்திருக்கேன். உமா வா வா. மாப்பிள்ள, யார் இது? உமா, உங்க அப்பாக்கு ஒண்ணு அடையாளம் தெரியல. இதான் உமா, என்னோட வருங்கால மனைவி, உங்க பொண்ணு. ஏன் பொண்ணா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதுல என்ன சந்தேகம்? இவனுக்கு என் பொண்ணு கொடுக்கணும் இல்ல? பொன்னழகி, மூச்சு விட்டீங்க, மூக்க பிடிச்சு நரிச்சு பிடிவாமா. ஏமா, அவன் தான் பொசாட்ட பையன். ஏதோ தெரியாதனமா என் பொண்ணு நினைச்சு கூட்டிட்டு வந்துட்டான். நீ வயசு பொண்ணு, அவன் கூட வரலாமா? நான் என்னங்க பண்றது? சொல்ல சொல்ல கேட்காம என் பெட்டி தூக்கிட்டு வந்துட்டாரு. அப்ப இது உமா இல்லையா? பாதி பொட்டியா விடக்கூடாதா? நம்ம இதை புடி, அதை கொடு முதல்ல. அதை என் உமாக்காக வாங்கினது. போயிட்டு வரேம்மா. அத்தை, நிஜமா வந்துட்டாளா? அவட்ட இந்த வெள்ளை பண்ணி எடுத்து அதை செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்பதான் குளிச்சு தெளிச்சிட்டு பண்ண பக்கம் போயிருக்கா. பண்ண பக்கம் போயிருக்கா. பண்ணைக்கு போயிட்டாளா? உமா கிட்ட நான் இதை கொடுக்கணுமே. இந்த பாரு, அங்க போய் ஒரு பனை மரம் தென்னை மரம் ஒண்ணு விடாம தேடி பார்த்து நீயே அவங்க எனக்கு கொடுத்துருப்போம். நானே கொடுத்துருவேன். பொன்னழகி, இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளையா வர போறவரு. இப்படி பொல்லாத பேசலாம் பேசுனீங்க, கோழி தலை திருடுற மாதிரி திருடி போடுவேன். இவன் கெட்ட கேட்டுக்கு இவன் என் வீட்டு மாப்பிள்ளையா?